ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவுமே நல்லா இருக்கேன். இது வந்து ஒரு ரேண்டமான விலாக் தாங்க. ஃபிஷ் எப்படி க்ளீன் பண்ணேன், என் குழந்த கூட விளையாண்டுருக்கிறதையும் போட்டிருக்கேன். என் பொண்ணு பார்த்திங்களா, அலாட்டாகவே இருப்பாங்க. அதாவது ஏதோ விளையாட ஆரம்பிப்பா, பேச ஆரம்பிப்பா. ஆனால் டக்குன்னு திரும்பி நம்ம இருக்கோமா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்குவாங்க. அவளை விட்டு எந்திரிச்சு போயிட்டோன்னா அவ்வளோதாங்க, பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவா. ஆனால் பக்கத்தில் போய் உட்காந்துட்டோம் இல்லை படுத்துட்டோம் அப்படின்னா அவள் பாட்டுக்கு விளையாண்டு அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. திருப்பி பாருங்கள், மேலே பார்த்துட்டு ஏதோ பாப்பா, திருப்பி ஒரு செகண்ட் தாங்க, அடுத்தது நம்ம இருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா சண்டே வந்து அக்கா அங்கே ஊர்லேருந்து வராங்க, அவங்க பெங்களூர்லேருந்து வரதுனால வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி டிசைட் எல்லாமே பண்ணிட்டேங்க. சரி, ஓகே, இருக்கிறது எல்லாமே வந்து எடுத்து வச்சிடலாம், ஐ மீன் தக்காளி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தீங்க. அதனால ஒரு 6 தக்காளி இருந்துச்சு. தக்காளி சாதமும் கிழங்கு பொரியலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு கீழே போய் உட்காந்துட்டேங்க. கொஞ்சம் நேரம் கழித்து சரி ஒரு 12:30க்கு போய் செஞ்சாலே போதும், எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படிங்கும்போது மத்தி மீன் வந்துச்சுங்க. நான் ரொம்ப நாளாக வாங்கி செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக வந்துச்சு. சரி, ஓகே, செஞ்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி மீனாக தான் இருந்துச்சுங்க. குட்டி மீன் எப்போவுமே டேஸ்ட் இருக்கும். அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து எதையுமே க்ளீன் பண்ணி தர மாட்டேன், அப்படியே தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே, எனக்கு க்ளீன் பண்ண தெரியுங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். பட் அவர் க்ளீன் பண்ணி தராரு. பர் கேஜி 100 ருபீஸ்ன்னு வாங்கினீங்க. க்ளீன் பண்ணி தர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து 40 ருபீஸோ 50 ருபீஸோ சம்திங் எவ்வளவோ எச்சா கேட்டார். சரி, நம்ம வெட்டியாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எவ்வளோ பேத்துக்கு இந்த மாதிரி ஃபிஷ் க்ளீன் பண்ணி செஞ்சு சாப்பிட்றது எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்காதுங்கிறத தாண்டி பிடிக்குங்க, கண்டிப்பாக பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல, பிடிக்காமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதை தாண்டி சாப்பிட்ற விஷயம் செஞ்சு தானே ஆகணும். சரி, எவ்வளோ பேத்துக்கு இந்த மத்தி மீன் பிடிக்கும், இதை எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது குழம்பு செய்கிறது அந்த மாதிரியெல்லாம் ரெசிபி எடுக்கலைங்க, அந்தளவுக்கெல்லாம் டைம் இல்லை. ஆல்ரெடி மீன் வாங்கி க்ளீன் பண்ணி முடிக்கும் போதே 12:45 ஆயிடுச்சுங்க. 1:30க்குள்ளே லஞ்ச் ரெடி ஆகணும். ஸோ க்ளீனிங் மட்டும்தான் போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.